ஹாய். ஊருக்கு போயிரும்போது 2 கத்த கீரை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, மாமியார் வீட்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு, அப்புறம் இன்னைக்கு தான் சமைச்சேன். நேற்று வாங்கிட்டு வந்தது தான். அப்புறம் ரசம் வச்சு கீரை வறுத்தலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கீரை சாப்பிட்றது வந்து அல்சர் இருக்கிறவங்க, அப்புறம் அந்த மவுத் அல்சர் வாய் புண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லது. சீக்கிரம் ஒரு 3 ஆர் 4 டேஸ்லேயே வந்து க்யூர் ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. அப்புறமேட்டி எப்பயுமே வந்து தாளிப்பு கொடுக்குற மாதிரி தான் போட்டு, ஆனால் சின்ன பெருவெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் எப்பயுமே கீரை சமைச்சேன்னா மிளகா தக்காளி கீரை முட்டை போட்டு தான் சமைப்பேன். முட்டை போடாமல் தேங்காய் போட்டு சாப்பிட்னா என்னால் சாப்பிட முடியாது. கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு 4 பஞ்ச் அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு வந்துச்சு. அதை போட்டு நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும் அது கொஞ்சம் தான் இருக்கும். தண்ணி அதே விட்டுரும். நீங்கள் மூடி வச்சு அதில் கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வரன்னு வந்ததுக்கப்புறமேட்டு உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்மலாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு பெண்ணு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ரசம் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதாக பண்ணேன். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். இன்னொரு